அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்னும் டெப்த்தில் பார்க்கலாங்க. தொழில்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தமாக 3 வகையான தொழில்கள் தான் இருக்குது. மொத்த உலகத்தில் 3 வகையான தொழில்கள் தான் இருக்குது. முதல் வகையான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் பிஸ்னஸ். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே கன்வென்ஷனல் பிஸ்னஸ் தான். இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சின்ன சின்ன மளிகை கடைகள், அண்ணாச்சி கடைகள் நிறைய இருக்கும் தெரியுங்களா? இன்னைக்கு அந்த கடையில் என்ன ஆச்சுங்க? கிராஸ்கட் ரோட் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ கிராஸ்கட் ரோட்ல ஜாய் ஒலுக்காஸ்னு ஒரு கடை இருக்கு இல்லையா, நகை கடை இருக்கு இல்லைங்களா? அந்த நகை கடை இருக்கிற இடத்துல ரங்கசாமி செட்டியார் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடை இருந்தது. இப்போ இருக்கிற இந்த பில்டிங் இது வந்து என்னுடைய வீடு, பழைய என்னுடைய வீடு இது. அப்போ இங்கே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தது, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொந்தக்காரங்கெல்லாம் வரும்போது கேட்பாங்க, எங்கே மளிகை சாமான்கள் எங்கே வாங்கினீங்கன்னு. ரங்கசாமி செட்டியார் கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெருமை. அவ்வளோ ஒரு பாரம்பரியம் மிக்க கடை. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 50 வருஷம் ஆச்சுங்க. 50 வருஷம் பாரம்பரியம் மிக்க கடை. அந்த 50 வருஷம் பாரம்பரியம் மிக்க கடை அந்த எதிரில் ஆப்போசிட் ரோட்டில் இப்போ வந்து பரணி சில்க்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒன்று இருந்தது. அந்த கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று வந்துன்னு 50 வருஷம் பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு மளிகை கடை இன்னைக்கு இல்லை. இடத்தை விற்று காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இன்னைக்கு அந்த கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓஹோன்னு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவனும் நடத்த முடியாமல் சாத்திட்டான். இப்போ இன்னைக்கு வந்து அந்த இடத்த வந்து வாங்கிட்டு பரணி சில்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு துணி கடை வந்துருச்சு. அந்த கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை கம்ப்ளீட்டாக ரிலையன்ஸுக்கு வித்துட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. சார் இங்கே நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ சினிமா தியேட்டர் இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த சினிமா தியேட்டரோட நிலைமையில என்ன? எத்தனை சினிமா தியேட்டர் குடோனா மாறிடுச்சு தெரியுமா? எத்தனை சினிமா தியேட்டர் கல்யாண மண்டபம் மாறிடுச்சு தெரியுமா? எத்தனை சினிமா தியேட்டரை இடிச்சுக்கிட்டு அதை வந்து வேற பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க தெரியுமா? எங்கள் கோடிக்கணக்கில் அந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தியேட்டர் கட்டுற ஒரு தொழில் பண்ணுறவனுக்கு தெரியாதா நாளைக்கு இது ஒரு வேலை மூடிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க மாட்டானா? இல்லை நாளைக்கு மூடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியாதா? எல்லாம் தெரியுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் அவருக்கே இந்த தொழில் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதுதான் நடைமுறை வியாபாரம், கன்வென்ஷனல் பிஸ்னஸ். மிகப்பெரிய அளவில் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு தொழில். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்று வந்துச்சு இன்னைக்கு, கரெக்டா? இன்னைக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கடைக்காரங்க ஒவ்வொரு கிஃப்ட் ஷாப்ல ஒவ்வொரு ஷோரூம்ஸ்ல எவ்வளோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அவங்களுடைய 50% மோர் தென் 50% ஷேர் ஆன்லைன் பிஸ்னஸ் கொண்டு போயிருச்சுங்க. அப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, கஸ்டமர் பேஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன? வெளியே வர வேண்டாயா, நீ வீட்டில் ஃபோன்லேயே பாரியா, செலக்ட் பண்ணியா, நீ ஆர்டர் போடு, உனக்கு பிடிக்கலையா நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்க கடைக்காரன் சொல்ல உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருன்னு, விற்ற பொருட்களை திரும்ப பெற மாட்டாதுன்னு சொல்லி பில்லில் சீல் வச்சு தான் கொடுத்தான். ஆன்லைன் ஸ்டோர்காரன் நீ எப்போ வேணாலும் வாங்க, பிடிக்கலன்னா 10 நாளுக்குள்ள திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னா. அத்தனை பேரும் 10 வருஷம் 15 வருஷமாக போயிட்டு இருந்த கடை விட்டு ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. கன்வென்ஷனல் பிஸ்னஸில் நாளைக்கு என்ன ஆகும், இந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு நாளைக்கு என்ன ஆகுங்கிறது இன்னைக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு என்ன ஆகுங்கிற மிகப்பெரிய கேள்வி, மிகப்பெரிய ரிஸ்கோடு இருக்கிற ஒரு தொழில் தான் கன்வென்ஷனல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் முறையான தொழிலுங்க. இரண்டாவது முறையான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். இந்த மெக்டானல்ட்ஸு, கேஎஃப்சி, சப்வே, இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபேமஸான ஹீரோ ஹோண்டா, சுசுகி, இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன போட்டி வந்தாலும் சரி, மாற்றங்கள் வந்தாலும் சரி, இன்னைக்கு பெட்ரோல் காரெல்லாம் விற்காது அப்படின்னு சொன்னாங்க எல்லா கம்பெனிக்காரனும். இன்னைக்கு பெட்ரோல் கார்லேருந்து எலக்ட்ரிக் காருக்கு மாறிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு, எலக்ட்ரிக் பைக்குக்கு மாறிட்டு இருக்காங்க. அது அவங்க பிரச்சனை. என்ன போட்டிகள் வந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெனவுண்டு பிராண்ட்ஸுடைய ஒரு ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா தொழிலில் நீங்கள் ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. ஃபெயில் ஆகவே முடியாது. அங்கே ரிஸ்க் இருக்குது, இங்கே ரிஸ்கே கிடையாது. ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. என்ன ஆனாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க காம்படிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ உங்களுக்கு முன்னாடி நமக்கு தேவையான எல்லா மாற்றங்களும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய முதலீடு இருந்தால் தான் இந்த மாதிரியான தொழில்களை செய்ய முடியும். ஹை கேபிட்டல் இருந்தால் தான் இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்ய முடியும். முதல் 3 வகையான தொழில்னு சொன்னேன். முதல் வகையான தொழில் என்ன? கன்வென்ஷனல் பிஸ்னஸ். இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கணும், பயங்கரமான ரிஸ்க் இருக்கிற தொழில். ரிஸ்க் எடுக்க நம்மளால முடியுமா? இல்லை ரிஸ்க் எடுக்க நம்ம தயாரா? கிடையாது. கரெக்டுங்களா? ரெண்டாவது பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். அப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் முதலீடு இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த கேஎஃப்சி, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், கேஎஃப்சி அவுட்லெட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சாதாரண ஒரு சிக்கன் விற்கிற கடை, கரெக்டுங்களா? அந்த சிக்கன் விற்கிற அந்த கேஎஃப்சியோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை இல்லை ஒரு டீலர் பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிக்கு குறைஞ்சபட்சம் மினிமம் டெபாசிட் எவ்வளோ தெரியுமா? 2 கோடி ரூபா.
டெபாசிட் அந்த கேஎஃப்சி கம்பெனிக்காரனுக்கு நீங்கள் டெபாசிட் 2 கோடி கட்டணும். 2 கோடி ரூபா டெபாசிட் கட்டி உள்ள இன்டீரியர் செஞ்சு அட்வான்ஸ் வாடகை கொடுத்து நீங்கள் அந்த கடையை நடத்தணும். நோஹவ் கொடுப்பான், ஸ்டாஃப்ஸ் கொடுப்பான், மெட்டீரியல்ஸ் கொடுப்பான், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எல்லாம் நம்மளால் செய்ய முடியும். சரி, ரிஸ்க் எடுக்க நம்மளால் முடியாது. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் தான். பணம் இருக்கா நம்மகிட்ட செய்யறதுக்கு? இல்லை. அப்போ பணம் எங்கிட்ட இல்லை, ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஆப்ஷன் நமக்கு இல்லை, இல்லைங்களா? இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 90% பீப்புளுடைய நிலைமை இதுதான் உண்மையான நிலைமை அப்படின்னா நம் எல்லோருக்கும் விடப்பட்ட கடைசி வாய்ப்பு, 3ஆம் வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இறங்கி இருக்கக்கூடிய பீப்புள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நம்ம பண்ணுற இந்த தொழில் தான். இங்கே பீப்புள் நம்ம யாரையும் வேலைக்கு வைக்க போறதில்லை, ஆனால் பீப்புள் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. பீப்புள் வில் ஒர்க் வித் யூ. யாரையும் நம்ம வேலைக்கு வைக்க போறதில்லை, ஆனால் எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பண்ணுற டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் பண்ணுறோம், அதனால டிரான்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்க வேண்டாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எவ்வளவோ இருக்குங்க. அப்போ இப்போ நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக இந்த 3வது முறை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுங்கிறதுக்காக இதில் நம்ம ஸ்டிக் ஆன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 3வது முறை கரெக்டு தானான்னு சொல்லி இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஹவு, வாட், வை, வாட் அண்ட் ஹவு. புரிஞ்சுதுங்களா? ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஏன் டிரான்ஸ் இந்தியா, எப்படி டிரான்ஸ் இந்தியா, எதுக்காக டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளுக்கான விடையை நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், உள்ள இறங்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட், வை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்?